என்னவென்றால் பயங்கரவாத சட்டம் என்பது அந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே வழக்கொன்று தாக்கல் செய்தால் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிறந்த நாளுக்கு அவர் எத்தனையோ கைதுகள் நடந்தன. ஆனால் இந்த குரல் கொடுக்கிறது ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது நல்ல விடயம். ஆனால் ஒரு விடயத்தை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், இந்த பயங்கரவாதத்தை நீக்குவதாக கூறிக்கொண்டே ஆனால் நீக்குவதாக கூறிக்கொண்டு அதே உள்ளடக்கத்தை வைத்து வேறு பெயரில் சாட்சியங்கள் இருக்க வேண்டும். ஆனால் சாட்சியங்கள் இல்லை, முரண்பாடு ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி எத்தனையோ கேசுகள். ஆனால் அது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை ஆபரண உலகில் அரை நூற்றாண்டை கடந்த பாரம்பரியம் யாழ் சாரங்கா நகை மாடம். மங்களம் பொங்கும் மாங்கல்யம் மற்றும் மங்கள நகைகள், வஞ்சியர் கரங்களில் கொஞ்சி விளையாடும் வளையல்கள், மோதிரங்கள், செயின் வகைகள் வேறெங்கும் காணவியலா சிங்கப்பூர் வடிவங்களில் யாழ் கஸ்தூரியார் வீதி இலக்கம் 187 கீழ் 1 சாரங்கா நகை மாடம். வெஸ்டர்ன் யூனியன், ரியா, மணிகிராம் மூலமாக வெளிநாடுகளில் இருந்து அனுப்பப்படும் பணத்தை இலகுவாக பெற்றுக்கொள்ளும் நாணய மாற்றுச் சேவையும் உண்டு. வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு அகலங்கும் சிறப்பு நிகழ்ச்சி வழியாக மீளவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. பயங்கரவாத தடை சட்டம் இன்றைக்கு அதிகமாக பேசப்பட வேண்டிய, மிக முக்கியமாக தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் அது காலமாக பேசப்பட்டு வருகின்ற, ஆனால் அவற்றுடைய நீக்கத்தை கோரி நிற்கின்ற ஒரு விடயமாக அது காணப்படுகிறது. இந்த பின்னணியிலே குறித்த விடயம் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். ஏனென்றால் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையிலே இருக்கிற போது எங்களுடைய ஒவ்வொரு செயற்பாடுகள் தொடர்பாகவும் நாங்கள் அவதானமாக செயற்பட வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமாக இளைஞர் யுவதிகள் சமூக வலைத்தளங்களிலாக இருக்கட்டும் அல்லது பொது நிகழ்வுகளிலாக இருக்கட்டும், கருத்துக்களை வெளிப்படுத்துகிற போது தங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சிந்தனையோடு செயற்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு நடைமுறை காலம் என்பது எங்களுக்கு உணர்த்தி இருக்கின்ற பாடமாக இருக்கிறது. இந்த பின்னணியிலே குறித்த விடயங்கள் தொடர்பாக உரையாடுவதற்காக அழைத்து வந்திருக்கிறோம் ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா அவர்கள். இனிய வழியினூடாக அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொண்டு, இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது இந்த நாட்டினை ஒரு திறந்த வெளி சிறைச்சாலையாக மாற்றி இருக்கிறது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். மிக முக்கியமாக 1979ஆம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட இந்த குறித்த சட்டம் இன்றைக்கு வரைக்கும் மிக முக்கியமாக தமிழ் இளைஞர் யுவதிகளை கைது செய்வதற்கும் அவர்களை விசாரணைகளின்றி பல ஆண்டுகளாக தடுத்து வைப்பதற்குமான பல ஏதுநிலைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இந்த பின்னணியிலே இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக இந்த சட்டத்தை தாங்கள் இல்லாமல் செய்வோம் என்கிற ஒரு உறுதிமொழியினை மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக வழங்கியிருந்தது. ஆனால் குறித்த சட்டத்தை பயன்படுத்தி இன்றைக்கு வரைக்கும் கைதுகள் இடம்பெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பின்னணியிலே அண்மையிலே கிளிநொச்சியிலே ஒரு சொல்லிசை பாடகர் கைது செய்யப்பட்ட விடயம் தொடர்பாக மீளவும் இது தமிழ் மக்கள் மத்தியிலே அதிகமாக கவனம் பெற்றிருக்கிறது. மிக முக்கியமாக ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார், இந்த சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் என்று சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமின்றி ஹர்ஷன நாணயக்கார் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார், நீங்கள் நீதிமன்றத்திலே பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. ஆகவே இந்த விடயங்களை எல்லாம் வைத்து பார்க்கிற போது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை ஆட்சியில் இருக்கின்ற அரசு நீக்குவதற்கான ஏது நிலைகள் காணப்படுகின்றதா, அல்லது இந்த கூற்றை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த இரண்டு விடயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது விடயம் 48ஆம் இலக்க 79ஆம் ஆண்டு பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறை கொண்டு வரப்பட்ட பின்னர் அந்த சட்டத்தின் கீழே அந்த சட்டம் கொடூரமான சட்டம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். ஆகிய அந்த சட்டத்துக்கு கீழே கைதுகள் நடைபெற்றன. ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு, யுவதிகள், போராளிகள் கைது செய்யப்பட்டவர்கள், அதுபோன்று ஊடகவியலாளர்கள், அந்த கருத்து தெரிவித்தவர்கள் அனைவருமே கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இப்ப நாங்கள் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்றால், இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதாக ஒவ்வொரு அரசும், அதாவது யுத்தம் முடிந்த பிறகு 2009ஆம் ஆண்டு பிறகு ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசுகளும் இந்த பயங்கரவாதத்தை நீக்குவதாக கூறிக்கொண்டே ஆனால் நீக்குவதாக கூறிக்கொண்டு அதே உள்ளடக்கத்தை வைத்து வேறு பெயரில் பல வரைவுகளை கொண்டு வந்தார்.
ஆனால் இன்று வரைக்கும் ஒன்றுமே நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் அதே போன்று நிச்சயமாக இந்த பயங்கரவாத தடைச்சாத்தால பாதிக்கப்பட்ட ஜேவிபி அதாவது இப்பத்திய அரசு அந்த பல வழக்குகளை நான் செய்திருக்கிறேன் 91ஆம் ஆண்டு அவர்களுக்காக. பாதிக்கப்பட்ட அரசு அதாவது ஆயுத போராட்டத்தின் மூலமாக தங்களுடைய அரசியலை தொடங்கிய இந்த அரசு பயங்கரவாத தடைச்சாத்தால் பாதிக்கப்பட்ட இந்த அரசு என்ன கூறியது? பதவிக்கு வந்தவுடன் அல்ல, தங்களுடைய தேர்தல் ஞாபகத்திலேயே தெளிவாக கூறியிருந்தார்கள் பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும். ஆனால் இன்று வரைக்கும் என்னவென்றால் யார் பயங்கரவாத சட்டத்தை நீக்கப்படும் என்று கூறினார்களோ அதே போன்று இந்த அரசு எடுத்துக்கொள்வோமா இருந்தால் இந்த அரசும் இன்று பயங்கரவாத சட்டத்தை நீக்காமல் அந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விசேடமாக கூறப்போனால் பயங்கரவாத சட்டத்தை யாருக்கு எதிராக பாதித்தார்களோ அவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். உதாரணமாக சுரேஷாலை சொல்லலாம், உதாரணம் கூறுகிறேன். ஏனென்றால் இந்த பயங்கரவாத சட்டத்தை நீக்குவதாக கூறிவிட்டு இந்த ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இப்பொழுது அவர் கூறுகிறார்கள், பாதுகாப்பு செயலாளர் கூறியிருக்கிறார் பயங்கரவாத சட்டம் நீக்கப்படும். ஆனால் வரலாற்றிலே நாங்கள் பார்த்து கொண்டு வருவோமா இருந்தால் ஒரு விடயத்தை யதார்த்த ரீதியாக நான் சிந்தித்து பார்ப்போமா இருந்தால் இந்த நாட்டிலே உள்ள சட்டங்களிலே ஒருவரை தடுத்து வைத்து அதாவது ஒரு அரசியல் எதிரியை அரசியல் ரீதியாக எதிரியாக இருக்கலாம் யாரையாவது தடுத்து வைக்க வேண்டுமா இருந்தால் இருக்கிற ஒரே ஒரு சட்டம் இந்த பயங்கரவாத தடை சட்டம். அதாவது தடுப்பு காவலில் வைப்பதற்கு ஏற்கனவே 1948ஆம் ஆண்டு 48ஆம் இலக்கு 79ஆம் ஆண்டு சட்டத்தின்படி ஒரு 18 மாதங்கள் தடுத்து வைக்க முடியும். அப்படி ஒவ்வொரு 3 மாதம் தடுத்து வைத்தார். ஆனால் அதன் பிறகு 6 மாதங்கள் அதாவது 18 மாதம் தடுத்து வைக்க முடியும். 12ஆம் இலக்கு 22ஆம் சட்டத்தின் கொண்டு வர திருத்த சட்டம் மூலம் 12 மாதங்கள் தடுத்து வைக்க முடியும். அப்படி தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்குள்ள ஒரே ஒரு சட்டம் பயங்கரவாத தடை சட்டம் என்பது நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆகவே யார் அதாவது அரசியல் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது கூறியவர்கள் இந்த ஆட்சி கூட ஆளும் கட்சியாக வந்த பிறகு இதை இந்த 1.5 வருடம் ஆகிவிட்டது. ஆனால் இந்த பயங்கரவாத சட்டம் நீக்கப்படவில்லை. இப்பொழுது சொல்றது வரைவு முடிந்து விட்டது என்று பாதுகாப்பு செயலாளர் கூறியிருக்கிறார். ஆனால் என்னுடைய என்னென்றால் தடுத்து வைப்பதற்கு ஒரு சட்டமும் இல்லாத நிலையிலே புது சட்டம் புது பேரில் கொண்டு வந்தாலும் கூட அங்கே தடுத்து வைக்கிறதுக்கு விசாரிக்கிறதுக்கு ஒரு நிச்சயமாக ஒரு செக்ஷனை போடுவார்கள். தடுப்பு காவல் என்று சொல்லி போடுவார்கள். ஏனென்றால் தடுப்பு காவல் இல்லை என்று சொன்னால் சாதாரணமாக இவர்களுக்கு ஒருவரை தடுத்து வைத்து விசாரிக்கிறதுக்கும் சாதாரண விசாரணைக்குள்ள வித்தியாசங்கள். ஆகவே இப்பொழுது நீங்கள் நடைமுறையில பார்க்க போனால் எல்லோரையும் தடுத்து வைத்துதான் விசாரிக்கிறார். ஆகவே எந்த அளவு தூரத்துக்கு இது சாதகமாகும் என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். பெயர் மாறலாம், சில நேரம் பயங்கரவாத தடை சட்டம் என்ற பெயரே மாறலாம். ஆனால் புது சட்டம் கொண்டு வந்தாலும் அதை நாங்கள் ஒன்று கவனத்தில் கொள்ள வேண்டும். நிச்சயமாக தடுப்பு காவல் அது ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். இந்த தடுத்து வைப்பது ஒரு சட்ட ரீதியான தடுத்து வைப்ப ஒரு கணம் நீதிபதி அவர்களால் தடுத்து வைக்கப்பட வேண்டும் கொண்டால் அது வேறு விடயம். ஆனால் யார் தடுத்து வைப்பது? ஜனாதிபதி தடுத்து வைக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னன்னா சட்ட ரீதியாக ஒரு தடுத்து வைக்கிறத தீர்மானிக்கிறது ஒரு நீதித்துறையாத்தான் இருக்கிறது. நிர்வாகத்துறை தீர்மானிக்க முடியாது. அதுதான் இன்று வரைக்கும் நடந்திருக்கிறது. இந்த இடத்துல முக்கியமாக ஒரு விடயம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. கிளிநொச்சியிலே கைது செய்யப்பட்டிருக்கின்ற சொல்லிசை பாடகர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் ஜனாதிபதியோடு தொடர்புகளை மேற்கொண்டிருந்தார், உரையாடியிருந்தார் என்கிற செய்திகளை அறிய முடிகிறது. இந்த பின்னணியிலே அதாவது நீதிமன்றத்தை நாடி அந்த குறித்த பாடகரை வெளியில் எடுக்க முடியும் என்கிற ஒரு நம்பிக்கையை ஜனாதிபதியும் வெளியிட்டிருப்பதாக அதே நேரத்திலே அதாவது நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார் அவர்களும் வெளியிட்டிருப்பதான செய்திகளை அவதானிக்க முடிகிறது. இது எந்த அளவிற்கு சாத்தியம் ஏனென்று சொல்லி சொன்னால் நீங்கள் குறிப்பிடுவதை போன்று ஒருவேளை ஜனாதிபதியினால் இந்த சட்டம் ரத்து செய்யப்படும் அல்லது நீக்கப்படும் என்கிற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிற போது
இன்னொரு விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள், தடுப்பு காவலில் தடுத்து வைப்பதற்கான ஒரு ஏதுநிலைகளை அவர்கள் எதிர்வருகின்ற நாட்களிலே ஏற்படுத்தக்கூடும், புதிய சட்ட வரைவிலே ஏற்படுத்தக்கூடும் என்கிற விடயத்தை நீங்கள் குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இந்த இரண்டு விடயத்தையும் நாங்கள் எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும்? ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இந்த எங்களோட உறவுகளை தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விடயம் என்னவென்றால், பயங்கரவாத சட்டம் என்பது அந்த பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே வழக்கொன்று தாக்கல் செய்தால், அதாவது பிஆர்ஐக்கு தாக்கல் செய்தார், அந்த அந்த சட்டத்துக்கு கீழே தாக்கல் செய்தால் பிணை வழங்கும் அதிகாரம் நீதித்துறைக்கு, அதாவது நீதித்துறைக்கு முற்றாக இல்லை என்ற நிலைப்பாடுதான் 2022ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டம் அமுலுக்கு வரும் வரையில் இருந்தது. அப்படியானால் எப்படி நீதியமைச்சர் குறிப்பிடுவார், நீங்கள் நீதிமன்றத்திலே பார்த்து கொள்ளுங்கள் என்கிற ஒரு பொருள்பட? அப்படியானால் இது ஒரு ஏமாற்று வேலையா? நிச்சயமாக அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்னவென்றால், அவர்கள் கூறுகிறார்கள் பயங்கரவாத, அதாவது நாங்கள் தடுப்பு கால உத்தரவு போடவில்லை, டிடென்ஷன் ஆர்டர் இஷ்யூ பண்ணவில்லை, ஆகவே நீங்க நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் ஜனாதிபதியும் கூறியிருக்கிறார். அதே போல அரசியல் ஆணையக்காரரும் கூறியிருக்கிறார், அதாவது நீதி அமைச்சரும் கூறியிருக்கிறார். தடை செய்ய இல்லாதபடியா நீ நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு விடயத்தை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னென்றால், பயங்கரவாத சட்டத்துக்கும் அந்த தடுப்பு காவல் உத்தரவுக்குள்ள வேறுபாடுகளை நாங்க பார்க்கிறோம். பிணை வழங்குறதுக்கு, அதாவது தடுப்பு காவல் இல்லை என்றாலும் கூட, உதாரணமாக இப்ப பார்ப்போமே, ஒருவருக்கு தடுப்பு காவல் போட்டு அந்த தடுப்பு காவல் முடிந்தது என்று வைப்போமே, அந்த தடுப்பு காவல் முடிந்தாலும் கூட நீதிமன்றத்துக்கு பிணை வழங்கும் அதிகாரம் 22ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டம் வரைக்கும் கிடைக்கவில்லை. இப்பொழுது நான் என்ன நிலைப்பாடுன்னு சொன்னால், பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே அதே அறிக்கையை தாக்கல் செய்து, அந்த அறிக்கையை தாக்கல் செய்ய போனது நீதிபதிக்கு பிணை வழங்கும் அதிகாரம் இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். பயங்கரவாத, அதாவது தடுப்பு காவல் என்பது இரண்டாவது விடு. அவரை தடுப்பு காவலிலே ஒரு வருடம் ஆகக்கூடியது ஒரு வருடம் வைத்திருக்கலாம். தடுப்பு காவல் முடிந்த பிறகு என்ன செய்வார்கள், சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்படுவார். இப்பொழுது நான் ஆயிரக்கணக்கான வழக்கில் ஆஜராக இருக்கிறேன். பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே 15 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் சிறையில் இருந்தான் வெளியே வந்தார்கள். அதைத்தான் பார்க்கணும். தடுப்பு காவல் இல்லை. எப்பொழுது தடுப்பு காவல் முடிந்து விட்டது, விசாரணை துவங்க பிணை இல்லை. ஆக இந்த 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 கருத்து அது என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் கூறியிருக்கிறார்கள் தடுப்பு காவல் உத்தரவு இல்லாதபடியா நீங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளணும். ஆனால் பயங்கரவாத சட்டத்துக்குள்ளே ஒரு வழக்கை தாக்கல் செய்தால் துணை வழங்கும் அதிகாரம் நீதிபதிக்கு, முதல் தர நீதிபதிக்கு, அதாவது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு இல்லை இல்லை இல்லை. அதே பாடு எங்கே பிணை வழங்கலாம் என்றால், 22ஆம் ஆண்டு 12ஆம் இலக்க சட்டத்துக்கு முன்னர் பிணை வழங்கும் அதிகாரம் அந்த நிர்வாகத்துக்கு அங்க இருந்தது. அந்த பிணை வழங்கும் அதிகாரம் சட்டமா அதிபருக்கு மட்டும்தான் இருந்தது. அதை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும், வேறு ஒருவருக்கும் இல்லை. சட்டமா அதிபர் அவரை சம்மதம் தெரிவித்தால் மட்டும்தான் பிணை. அதனால்தான் 15, 10, 15, 20 வருடங்கள் சிறையில இருக்கிறார்கள். இப்பொழுதும் இருக்கிறார்கள், சிறையில இருக்கிறார். அப்படியானால் சட்டமா அதிபரால் அனுமதி வழங்கப்படுவது அல்லது சட்டமா அதிபர் குறித்த ஒருவர் கைது செய்யப்படுகிற போது அவரை, அதாவது வெளியிலே வருவதற்கு அனுமதி வழங்குவதற்கு சட்டமா அதிபர் தரப்பில் இருந்து இதற்காக தாமதங்கள் ஏற்படுகின்றன. இல்ல, தாமதங்கள் ஏற்படுவதில்லை. சட்டமா அதிபர் அது ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், தெளிவாக நாங்கள் பார்க்க போனால் இப்பொழுது ஜனாதிபதி கூறியிருக்கிறார் நீங்கள் நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். சரியோ, தடை உத்தரவில்லை, நீதிமன்றத்தில் பார்த்துக் கொள்ளுங்கள். அது பொதுவான விஷயம், ஜஸ்டிஸ் மினிஸ்டரும் கூறியிருக்கிறார். ஆனால் என்ன, நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீதிபதிக்கு எந்தவித அதிகாரமும் புனை கொடுக்கும் அதிகாரம் சட்ட ரீதியாக இல்லாத காரணத்தினால் சட்டமா அதிபர் அதுக்கு சம்மதம் தெரிவித்தால் புனை வழங்க முடியும். அதுதான் நடந்தது, நடக்கிறது, நடக்க போறது. அப்படி என்றால் சட்டமா அதிபர் அங்கே அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். இவருக்கு இந்த குறிப்பிட்ட கைதிக்கு பிணை வழங்குவதற்கு தனக்கு இந்த ஆட்சேபனையும் இல்லை என்று ஒரு அறிக்கை ஒன்றை அறிவித்தலை தெரிவித்தால் மட்டும்தான் பிணை வழங்க முடியும். ஜனாதிபதி சொன்னார் என்பதற்காக பிணை வழங்க முடியாது. நீதவானுக்கு நீதிபதிக்கு சட்டமாதிபருடைய சம்மதம் இல்லாமல் பிணை வழங்கும் அதிகாரம் சட்டத்தில் இல்லை. ஆகவே சட்டமா அதிபரை இப்பொழுது பாதுகாப்பு செயலாளர் கூறியிருக்கிறார், சட்டமா அதிபரையும் மற்றது ஐஜிபி
போலீஸ் மா அதிபரையும் தான் கலந்து உரையாடுவதா. ம். அப்படி உரையாடி அவர்களுக்கு முடிவுக்கு வந்தால் நல்ல விடயம். ஒரு முடிவுக்கு வந்து சட்டமாதிபர் நீதிமன்றத்துக்கு தெரிவிப்பாராயிருந்தால் சட்டமாதிபர் எழுத்து மூலமா தெரிவிக்க வேண்டும். இல்லது அவர் பிரதிநிதியை அனுப்பி அங்கே கூற வேண்டும். ஆனா எழுத்து மூலமா தெரிவிக்கிறார் பலமையா நடக்கின்றது. எழுத்து மூலமா தெரிவித்து இவருக்கு பிணை வழங்கலாம். ஆனால் வழக்கு தொடரும். அப்படி இல்லையா சட்டமாதிபர் அறிக்கை சமர்ப்பிக்காவிட்டால் பிணை இல்லை. அதை புரிந்து கொள்ள வேண்டும். மிகவும் சிக்கலான விடயம். இதில் இருக்கக்கூடிய அந்த முடிச்சுக்களை எளியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது அமலிலே இருக்கிற போது அது ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாகத்தான் மாற்றி இருக்கிறது. கடந்த காலங்களுக்கு அதற்கு சாட்சியாக இருக்கிறது. இந்த இடத்திலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அதாவது எளியவர்கள் வெளிப்போடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு புள்ளி இன்றைக்கு அதிகமாக பேசப்பட வேண்டிய, நாங்கள் சமூகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது. என்னென்ன விடயங்கள் தொடர்பாக எளியவர்கள் வெளிப்போடு இருக்க வேண்டும்? அது பொது வழியிலே கருத்துக்களை பகிர்கிற போதாக இருக்கட்டும், அல்லது ஊடகர்கள் தங்களுடைய கருத்துக்களை மக்களிடத்திலே கொண்டு சேர்ப்பதாக இருக்கட்டும், இவ்வாறான நிலைப்பாடுகளிலே என்னென்ன விடயங்கள் இவர்கள் கருத்தில் எடுக்க வேண்டும்? எந்த அடிப்படையிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் ஒருவர் மீது பாய்வதற்கான ஏது நிலைகள் ஏற்படுத்தப்படும்? நல்ல ஒரு கேள்வி. எல்லோரும் தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அதுக்கு முன்னாடி ஒரு விடயத்தை கூற வேண்டும். பயங்கர தடை சட்டம் விசேடமாக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம், ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். சரியா? அதை விட இனங்களுக்குள்ளே முரண்பாடு, மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தினால் அந்த முரண்பாட்டுக்கு எதிராக பொது சட்டமான தண்டனை சட்ட கோவையின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யலாம். அப்படித்தான் 79ஆம் ஆண்டு இந்த 48ஆம் ஆண்டு இலக்கம் பரந்தரைக்கும் அந்த சட்டம் பரந்தனைக்கும் நடைமுறையில் இருந்தது. 120 பிரிவின் கீழ் இனங்களுடைய முரண்பாடு ஏற்படுத்தினால் 120 பிரிவுகளை ஒரு பொது சட்டத்திற்குள்ளே ஒரு வழக்கை தாக்கல் செய்யும். ஆனால் அந்த வழக்கை தாக்கல் செய்தால் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்து மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலே தான் வழமையா தாக்கல் செய்வார். அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் தாக்கல் செய்தால் அது சட்டத்திலே கூறப்பட்டிருக்குது பிணை வழங்கு நான் பெயிலபிள் இருக்கு, பிணை வழங்க முடியாதுன்னு இருக்கு. ஆனால் என்ன விடயம் என்றால், அது அந்த சட்டத்தை அதன் மூலம் தாக்கல் செய்யும் பொழுது வரும் பொழுது நீதிபதி தன்னுடைய தட்டுணிவு அதிகாரத்தை பாவித்து கூட பிணை வழங்கலாம். அப்படி பிணை வழங்கப்பட்ட விடயங்கள் பல விடயங்கள் இருக்கிறது. நான் ஏற்கனவே கூறினபாதி உதாரணமாக கூறுவோமே, அதாவது உதாரணமாக நான் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அரசியலமைப்பு கூறுகிறது என்னென்றால், இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசியலமைப்பு அத்தியாயம் 3 சொல்லுது, அடிப்படை உரிமையில சொல்லுது, சட்டத்தின் ஆட்கள் எல்லோரும் சமமானவர்கள், சமமாக பாதுகாக்கப்பட கொடுத்துள்ளவர்கள் சமமானவர்கள். ஆனால் இங்கே நடைபெறும் சில விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால், 2003-4 வழக்குகளை நான் சுருக்கமாக கூறுகிறேன் என்னன்னு சொன்னால், சுருக்கமாக கூறப்போனால் விஜயகலா மகேசன் அவர்களை கைது செய்தார். கைது செய்யும் பொழுது நான் தான் ஆஜராகினேன். 120 பிரிவு பொது சட்டத்திலே தான் வழக்கு தாக்கல் செய்தார். அவருக்கு பிணை வழங்கப்பட்டது. அந்த சட்டமாதிபரிடம் போகவில்லை, ஒருவரும் போகவில்லை, பிணை வழங்கப்பட்டது. விஜயகலா மகேஸ்வரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயகலா மகேஸ்வரன் அவர்கள் கூறியிருந்தார், ஒரு கூட்டம் நடைபெறும் போது கூறியிருந்தார், பாதுகாப்பு செயலாளர் இருந்தார், பாதுகாப்பு அமைச்சரும் இருந்தார், கூறியிருந்தார், யாழ்ப்பாணத்திலே இப்ப கொலை, கொள்ளைகள், கற்பழிப்புகள், சிறுவர் கற்பழிப்பு அப்படியெல்லாம் பல நடந்து கொண்டிருக்கின்றது. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. ஆனால் விடுதலை புலிகள் இருந்த காலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது. கூறியது உண்மை. அந்த கூறியதுக்காக ஒரு வழக்கு தாக்கல் செய்தார்கள். அவர்கள் தாக்கல் செய்து அந்த வழக்கை தாக்கல் செய்து அந்த வழக்கு பொது சட்டத்துக்குள்ளே தண்டனை சட்டக்கோவை 120 பிரிவின்களை தாக்கல் செய்தார். அவர் விடுதலை செய்யப்பட்டார். பிணை வழங்கப்பட்டது அவருக்கு. பிணை வழங்க நான் தான் ஆஜராகினேன், பிணை வழங்கப்பட்டது. அதுபோன்று இன்னும் யாழ்ப்பாண மேயர் திரு மணிவண்ணன் அவர்கள், அவரையும் கைது செய்திருந்தார்கள். அதாவது விடுதலை புலிகளுக்கு ஒத்த அவர்களுடைய காவல்துறையினுடைய சீருடைய ஒத்த ஒரு சீருடை வழங்கப்பட்டது.
அதை செய்தால் அதுக்கும் 120 பிரிவின் கீழே கைது செய்யப்பட்டு அவரை கைது செய்து போட்டு ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும். இந்த கைது செய்தவர் எல்லாம் பயங்கரவாத தடை சட்டம், அதாவது PTA பிரிவென்ஷன் டெரரிசம் ஆக்ட், அந்த யூனிட்ல உள்ளவர் தான் கைது செய்தார், சாதாரண போலீஸ் அல்ல. ஆனால் அவர்கள் கைது செய்து போட்டு பிறகு 120 பிரிவுக்கு கீழே வழக்கு தாக்கல் செய்து அவருக்கும் பிணை கிடைத்தது. அதே போல இன்னொரு விடயம் நான் கூற வேண்டும். நான் தான் ஆஜராகினேன். திரு சரவணபான் அவர்கள், அதாவது உதயன் ஆசிரியர் பணிப்பாளர் நாயகம், அவரையும் கைது செய்தார்கள். விடுதலை புலிகளுடைய தலைவருடைய பிறந்த நாளுக்கு அவர் தலைவருடைய படத்தை பிரசுரித்ததாகவும், அதே போன்று அவர் பிறந்த நாளுக்கு கொண்டாட்டம் நடத்திய படத்தை செய்தியை பத்திரிகையில் பிரசுரித்ததாகவும் வழக்கு தாக்கல் செய்து அவரையும் கைது செய்தார். ஆனால் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் என்னவென்றால், இதுதான் சேடம் அம்சம் கூற வேண்டிய விடயம். அந்த விடயத்தை பொறுத்தவரையில் அந்த பத்திரிகையில் மட்டும் அது வரவில்லை. தலைவர் பிரபாகரனுடைய படத்தை பல பத்திரிகைகள், நான் பெயரை கூட வரவில்லை, தமிழ் பத்திரிகைகள் பல பத்திரிகைகள் பிரசுரித்தன, அதே போல சிங்கள பத்திரிகைகள் பிரசுரித்தன. இங்கதான் அந்த முரண்பாடுகள். ஆனால் அதே அதுவும் 120 பிரிவுக்கு கீழே அந்த அந்த வழக்கு தாக்கல் செய்து நான் அந்த வழக்கிலே அதுவும் அவரும் பிணை கிடைத்தது. அதிலே நான் விசேடமாக கூறிய விடயம் என்னவென்றால், 120 பிரிவுக்கு கீழே ஒருவரை கைது செய்வதாக இருந்தால், இனங்களுக்கு முறைப்பாடு இருப்பதாக இருந்தால் சாட்சியங்கள் இருக்க வேண்டும். ஆனா சாட்சியங்கள் இல்லை, முரண்பாடு ஒன்றும் நடக்கவில்லை. அப்படி எத்தனையோ கேசுகள். ஆனா அது அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எடுத்து காட்டி அது வாதாடப்பட்டு அதுக்கும் பிணை கிடைக்கப்பட்டது. ஆனால் இங்கே என்ன விடயம் உறவுகளுக்கு நான் கூறிக்கொள்ள ஆசைப்படுவது என்னவென்றால், இங்கே ஒரு பார்க்க வேண்டும். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிற கிளிநொச்சியில கைது செய்யப்பட்ட சொல்லிச பாடகர் சத்திய சொல்லிச பாடகருக்கு பயங்கர எடுத்துக்க நீரே போட்டிருக்குது. இங்கே என்ன சொல்றது, அதை ஏற்கனவே நான் கூறியது போல அடிப்படை உரிமையில எங்கட ஜனநாயக சோசியலிச குடியரசு அரசியலமைப்புல போறது அனைவரும் சட்டத்தின் முன் ஆட்கள் எல்லோரும் சமன் என்று. அப்படி சமன் என்றால் அவர்களுக்கு ஒரு சட்டம், இந்த பாடகனுக்கு ஒரு சட்டம். மொத்தத்திலே குறிப்பிட போனால் தெற்கிலே ஒரு சட்டம், மிக முக்கியமாக வடகிழக்கிலே தமிழ் மக்களுக்கு இன்னும் ஒரு சட்டமா என்கிற கேள்விதான் காலங்காலமாக இருந்து வருகிறது. அதே போல இன்னொரு விடத்தையும் பார்க்கிறோம். தமிழ் மக்களுக்குடைய, இப்ப நான் கூறியதெல்லாம் தமிழ் மக்களுடைய தான், நான் தவறு என்று சொல்லவில்லை. அவர்கள் 120 பிரிவுகளே பொது சட்டத்துக்குள்ளே அவர்கள் கைது செய்து அவருக்கு பிணை வழங்கினது நல்ல விடயம். நான் என்னுடைய கேள்வி என்னோட, இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய கேள்வி என்னவென்றால், அதே இதை ஏன் சாதாரண மக்களுக்கும் பயன்படுத்த முடியாது? நிச்சயமாக அதை அதைத்தான் நான் கேட்கிறேன். ஆகவே நாங்கள் இப்ப மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அப்ப இதே போல இந்த இளைஞனுக்காக குரல் கொடுக்கப்படுகிறது, அது ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த சட்டத்துக்கு கைது செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், கைதி யுவதிகள், அதை விட உடவையாளர்கள் எத்தனையோ, ஆனா அவர்களுக்கு குரல் கொடுக்கப்படவில்லை. ஆனா இந்த குரல் கொடுப்பது நல்ல விஷயம். ஆனா ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், ஆகவே இந்த இதன் கீழே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், அரசுக்கு ஒரு விடயத்தை நான் ஒளிப்பையா சொல்ல வேண்டும். இந்த பாடகனை, இந்த பாருடைய கைதை பற்றி ஒரு விடயத்தை கூறியிருக்கிறார் கனடா மேயர் பெட்ரிக் பிரவுன் அவர்கள். ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அவர் கூறியிருக்கிறார், ஒரு கலைஞர் தனது அடையாளத்தை வெளிப்படுத்தும் போது கைது செய்யப்படுவது அது கருத்து சுதந்திரத்தை மீறும் செயல் என்று கூறியிருக்கிறார். சரியான கூற்று. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்தப்படும் நல்ல விடயம் ஒன்று நடந்திருக்கிறது. என்னென்றால், அடையாளத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த கையப்படுவது கருத்து சுதந்திரத்தை மீறும் செயல் என்று கூறினாலும் அந்த கைது மூலம் அவருடைய அடையாளம் இன்னும் வெளிப்படுத்தி விட்டது என்றதை நாங்கள்
வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் உரையாடிய விடயம்தான் இளைஞர்கள், யுவதிகள், அது மட்டுமன்று இந்த சமூக பொது வழியிலே உரையாடுகிறவர்கள் அல்லது பொது வழியிலே தங்களுடைய பணிகளை மேற்கொள்ளுகிறவர்கள் இந்த பிடி, அதாவது பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக என்னென்ன விடயங்களை கருத்தில் எடுக்க வேண்டும்? நிச்சயமாக எடுக்க வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒருவர் அதாவது தன்னுடைய முகநூல் அல்லது எதிலாவது அவர் கருத்தை கூற இருந்தால், அதாவது ஒரு விடயத்தை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், விடுதலை புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாகத்தான் இப்பயும் இருக்கின்றது. அவை இந்த அரசு வந்த பிறகு இந்த அரசு ஆட்சிக்கு வந்தது பிறகு நாங்கள் குரல் கொடுக்கிற தன்மையாவது இருக்கின்றது. ஆனால் ஏற்கனவே 79ஆம் ஆண்டிலிருந்து 2020ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு வரைக்கும் யாரும் குரல் கொடுக்கவில்லை. எத்தனையோ கைதுகள் நடந்தன. ஆனால் இந்த குரல் கொடுக்கிறது ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது நல்ல விடயம். ஆனால் ஒரு விடயத்தை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்னவென்றால், நிச்சயமாக இந்த பயங்கர தடை சட்டம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். என்னன்னு சொன்னால், அது விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கம். அந்த விடுதலை புலிகளுடைய வெளிப்படையாகவே வெளிப்படையாகவே நாங்கள் சில வசனங்கள் நாங்கள் கூறலாம். இந்த 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 விடுதலை இயக்கம் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருந்து அது எதுவும் கருத்துக்களை நாங்கள் கூறுவோமா இருந்தால், அந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டு அது இனங்களுக்குடைய முரண்பாடு கொண்டு வராட்டாலும் கூட, அது இனங்களுக்குள்ள பிரச்சனையை கொண்டு வராட்டாலும் கூட கை செய்ய முடியும். அதான் செய்கிறார். மிக முக்கியமான கருத்துக்கள். இதே நேரத்திலே அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு என்பது இந்த நாட்டிலே தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கிறது. ஆகவே இதனை அடிப்படையாக வைத்து இந்த பயங்கரவாத தடை சட்டம் அது தொடர்பான கருத்துக்களை பரப்புகின்றவர்கள் மீது பாய்வதற்கான சாத்தியப்பாடுகள் அதிகமாக காணப்படுகின்றன. அண்மையில் மே 18 நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். சில நடைமுறை விடயங்களை பற்றி நாங்கள் பார்க்கிறப்போ, இந்த மே 18 தொடர்பாக வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க, தெற்கிலே சிங்கள மக்கள் தங்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க என்று சொல்லி இந்த சமூக ஊடகங்களில் சில சமூக ஊடக போரை கூட நாங்கள் அவதானிக்க முடிந்தது. சில தேவையற்ற கருத்து பரிமாறல்களையும் அவதானிக்க முடிந்தது. இந்த இடத்திலே தமிழ் மக்கள் தங்களுடைய சாதகமான கருத்துக்களை, தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற போது பேரினவாத சிந்தனைகளோடு இயங்குகின்ற சில சிங்கள இளைஞர் யுவதிகள் அந்த கருத்துக்களுக்கு மாறாக நகைப்பிற்குரிய குறியீடுகளை இடுவது, அது மட்டுமன்றி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை கேலி சித்திரங்களாக மாற்றி அவற்றை வெளியிடுவது, இவ்வாறான சில செயற்பாடுகளில் ஈடுபட்டதை அவதானிக்க முடியுது. ஆகவே இந்த இடத்துல என்னுடைய வினா என்னவென்றால், இவ்வாறான கேலி சித்திரங்கள் மூலமாக அல்லது இந்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை தாங்கள் அந்த அமைப்பினுடைய சின்னங்களை, குறியீடுகளை கீழ்த்தரமாக பயன்படுத்தி இனங்களுக்கு இடையிலே முரண்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே தெற்குடைய சிங்கள இளைஞர் யுவதிகள் அவற்றை பரப்புகிற போது அவர்கள் மீது இத்தகைய பயங்கரவாத தடை சட்டம் பாய்வதற்கான நிலைப்பாடுகள் இல்லையா? நல்ல கேள்வி, நல்லபடியா இதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு விடயத்தை வரைய தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் விடுதலை புலிகளுடைய எங்களுடைய உணர்வுகளில் அவர்கள் எங்களுடைய இப்படி கூறுவோமே, எங்களுடைய விடுதலை புலிகள் மீது கூறும் பொழுது அந்த விடுதலை புலிகளுடைய சின்னங்களை சிதறடிப்பது, அதாவது எங்களுக்கு ஒரு தமிழ் உறவுகளுக்கு ஒரு ஆத்திரத்தையும் கோபத்தையும் உண்டாகக்கூடிய செயல்பாடுகள் அது செய்கிறார்கள். கூட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது கூட இனங்களுக்குடைய முரண்பாடு ஏற்படுத்தும் செயல் என்பதை இந்த அரசு புரிந்து கொள்ளுமா? அதுதான் கேள்வி. அப்ப அவர்கள் செய்யும் பொழுது அது இனங்களுக்குள்ளே முரண்பாடு இல்லை. அவர்கள் எதையும் செய்யலாம். அவர்கள் தமிழ் மக்கள் அதாவது சிங்கள தலைமைத்துவத்தை நாங்கள் விமர்சித்தால் அது இனங்களுக்குள்ள முரண்பாடு. ஆனால் தமிழ் தலைமைத்துவங்களை விமர்சிக்கும் பொழுது அவர்கள் போராடியது மக்களுக்காக போராடியவர்கள், தங்களுக்காக போராடியவர்கள், அதையும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப அந்த 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 தமிழ் மக்கள் அவர்களை இவர்கள் இன ரீதியாக அவர்களுக்கு தூண்டுதல் ஏற்படுத்தி அது இனங்களுக்கு ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தும் பொழுது அந்த இது அவர்கள் மீது பாய்வதில்லை. இதைத்தான் நான் ஏற்கனவே கூறியிருந்தேன். சட்டம் நாங்கள் எதை கூறினாலும் கூட சட்டத்தின் முன் எல்லோரும் சமன் என்று அரசியலமைப்பு கூறி இருந்தாலும்
அந்த வேறுபாடுகள் வெளிப்படையா தெரியும். நிச்சயமாக அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் புரிந்து கொண்டு நாங்கள் செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். இளைஞர்கள் ஒரு விடயம், இளைஞர்களை பொறுத்தவரைக்கு எங்களுக்கு உணர்வுகளை நாங்கள் அடக்கி கொண்டு இருக்கிறோம். ஆயிரக்கணக்கான பல ஆயிரக்கணக்கான துன்பங்கள், வேதனைகள், துயரங்கள் அவ்வளவு நான் கேட்டு வழக்கு செய்தவங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் அவர்கள் பட்ட துன்பம், துயரம், அதனால் இப்ப பாதிக்கப்பட்டு இருக்கிற இப்பயும் துன்பப்படுகிற அந்த 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 குடும்பங்கள் அது அறிவோம். ஆனா இருந்தாலும் கூட இப்ப என்னவென்றால் விடயத்தை சில விதம் யதார்த்தமாக பிராக்டிக்கலா செய்ய வேண்டியிருக்கிறது என்னன்னா, அதை நாங்கள் எங்களுக்கு உணர்வுகள், எங்களுக்கு எங்களுடைய வயசுக்கு உணர்வுகளை அடக்கி கொள்ள முடியும். ஆனா இளைஞர்கள் அவர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க வேண்டியிருக்கிறது. அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எங்கே அந்த அவர்களுடைய, அதாவது தெரியும், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், 25 வயசுல 18 வயதுல செய்யறது, 20 வயதுல செய்யறத 30 வயது செய்ய முடியாது. 30 வயதுல செய்யறத 45 வயதுல செய்ய முடியாது. ஆனால் அந்த வேகமும், அந்த வேகம், அந்த உணர்வு, அந்த வேகம் எப்படி இருக்கத்தான் செய்யும். அதுதான் அதிலே கவனமாக இருக்க வேண்டும், நிதானமாக இருக்க வேண்டும். இப்படி நாங்கள் செய்தால் எங்களுக்கு ஒரு சட்ட பிரச்சனை ஒன்று உருவாகும் என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பல்வேறு மிக முக்கியமான விடயங்களை நாங்கள் உரையாடி கொண்டிருக்கிறோம். இறுதியாக மிகச் சுருக்கமாக ஒரு விடயத்தை உங்களிடம் வினவலாம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி வடக்கில் மட்டுமல்ல, மிக முக்கியமாக தமிழ் மக்கள் மட்டுமல்ல, வடகிழக்கிலே தமிழ் மக்கள் மட்டுமல்ல, தெற்கிலும் இன்றைக்கு போராட்டங்கள் எழுந்திருக்கின்றன. உங்களுக்கு தெரியாதல்ல, சிறைச்சாலை கைது செய்யப்பட்ட விவகாரத்தை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு மிகப்பெரிய சத்தியாகிரக போராட்டங்களை எல்லாம் தெற்கிலே அவர்கள் ஒழுங்குபடுத்தி கொண்டு வருகிறார்கள். அது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த பின்னணியிலே இந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்பது ராஜபக்சர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. ஒருவேளை இது நீக்கப்படுமாக இருந்தால் பிள்ளையான் போன்ற மிகப்பெரிய குற்றச் செயல்களில் ஈடுபட்டவர்களாக கருதப்படுகிறவர்கள் இந்த குற்றச் செயல்களிலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான அல்லது தண்டனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை அது உருவாக்கி கொடுக்கும் அல்லவா? இதை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? ஒரு விடயத்தை நான் பார்க்க வேண்டும் என்னவென்றால், ஏற்கனவே நான் கூறியது போல பயங்கரவாத தடை சட்டத்தை பாதித்தவர்கள், தங்கள் பதவியில் இருக்கும் பொழுது அதை பாதித்தவர்கள் இப்பொழுது அந்த சட்டத்துக்குள் சிக்கி இருக்கிறார்கள். இவர்கள் இப்பொழுது வெளிப்படையாகவே ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், இப்பொழுது சிறைச்சாலைக்காக வேண்டி 3 நாட்கள் போராட்டம் நடத்தினார். பயங்கரவாத சட்டத்தை நீக்கின்றார். ஆனால் இதே சிறைச்சாலை வைத்துத்தான் ஓட்டவாயம் செய்துதான் பயங்கரவாத சட்டத்துக்கு கீழே சகல, அதாவது அவர்கள் செய்த அனைத்துமே பயங்கரவாத சட்டத்துக்கு அடிப்படையில செய்தார். இப்ப இதே சட்டத்துக்கு அவர்களுக்கு அந்த சட்டத்தை நீக்கப்படும் தங்களுக்காக வேண்டி அந்த தங்கள் மீது பாய்ந்தபடியா அந்த சட்டத்தை நீக்கும்படி கூறுகிறார். ஆனால் அதை கூறினாலும் கூட அது நடைமுறையில சாத்தியப்பட விஷயம் அல்ல. ஏனென்றால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னவென்றால், இப்படி நீக்கப்படும் பொழுது இவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் இவர்கள் விடுதலையாக சந்தர்ப்பம் இருக்கா என்பதுதான் என்னுடைய கேள்வி. ஆனால் ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால், பயங்கரவாத சட்டத்தை முற்று முழுதாக நீக்கினாலும், அதாவது இவர்கள் நீக்கினாலும் அதுக்கு அந்த 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 சட்டத்தை நீக்கும் பொழுது இவர்கள் எல்லாம் அந்த சட்டத்துக்குள்ளே வழக்கு தாக்கல் செய்திருந்தால் மட்டும்தான் அது கேள்விக்குறியாகும். அப்படி இல்லை என்று சொன்னால் வேறு சட்டங்கள் மூலம், அவசரகால சட்டத்தின் மூலம் தாக்கல் செய்யலாம். வழக்கு தாக்கல் செய்தால் அந்த வழக்கு தொடர்ந்து போய்கொண்டு இருக்கு. உதாரணமான கூறுவோமே, இப்பொழுது இப்ப கைதிகள் 12 கைதிகள் 10-12 கைதிகள் இருக்கிறார்கள். நேற்று வழக்கு நடந்தது, இன்றைக்கு நடந்தது. 22 வருஷமா இருக்கிற எதிராக வழக்கு நடந்தது. ஆனால் என்னவென்றால், பயங்கரவாத சட்டத்தை நீக்கப்பட்ட என்ற காரணத்துக்காக அங்க விடுதலை கிடைக்காது. பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட்டது என்றதுக்காக வேண்டி அவர்களுக்கு விடுதலை கிடைக்காது. ஆகவே வழக்கு தாக்கல் செய்தால் வழக்கு கொண்டு போவோம். நிச்சயமாக பல்வேறு முக்கியமான விடயங்களை இன்றைக்கு நாங்கள் இணையவழியினூடாக உரையாடி இருக்கிறோம்.
நேரத்தையும் கருத்திலை கொண்டு நிகழ்ச்சியையும் நாங்கள் நிறைவு செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மிக முக்கியமாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது அமலிலே இருக்கிற போது அது இன்றைக்கும் நாங்கள் ஏற்கனவே உரையாடுகிற விடயம்தான் இந்த நாட்டை ஒரு திறந்தவெளி சிறைச்சாலையாக மாற்றியிருக்கிறது. ஆகவே நாங்கள் கருத்துக்களை பொது வழியிலே பகிர்கிற போது அல்லது பொது இயக்கங்களாக செயற்பாடுகளில் ஈடுபடுகிற போது எங்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய வகையிலே புத்திசாலித்தனமாக இயங்க வேண்டியது காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது. ஆய்வுகள், அது மட்டுமன்றி வரலாற்று பதிவுகள் போன்ற பல்வேறு விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே எங்களையும் பாதுகாத்து கொண்டு தக்க செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்கிற விடயத்தை தான் முத்தாய்ப்பாக இந்த இடத்திலே முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது. மிக்க நன்றி. நீங்கள் இணையவழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு பல்வேறு கருத்துக்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டமைக்கு. ஒரு விஷயத்தை சொல்லலாமா? குறிப்பிடுங்க. அதை போட்டுக்கணுங்கோ. என்னுடைய அனுபவத்தில் நான் கூறுகிற முக்கியம் என்ன விடயம் என்றால், இந்த பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட வேண்டும், அது அதற்கான வரைவு எல்லாம் பேர் என்று கூறினாலும் கூட எனது அனுபவத்தில் நான் கூறுகிறேன், ஒரு அரசு வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள இப்படியான சட்டங்களை தொடர்ந்து வைத்திருக்கும். அது இது வந்து அதாவது பயங்கரவாத சட்டத்தை நீக்குவோம் என்று எல்லோரும் கூறினார்கள். இவர்கள் வேற இவர்கள் எதிரணியில் இருக்கும் பொழுது கூறினார்கள். ஆனால் வரைவு வந்தாலும் அந்த பேர் மாற்றமே வறுமை தவிர பயங்கரவாத சட்டத்துல உள்ளடக்கங்கள் நிச்சயமாக உள்ள இருக்கும் என்பதில் எந்த வித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆகவே பயங்கரவாத சட்டத்துக்கு இல்லையாட்டாலும் அவருக்கு வழக்கு தாக்கல் செய்யும் பொழுது அந்த சட்டத்துக்குள்ள தாக்கல் செய்வார். ஆகவே இந்த பயங்கரவாத சட்டம் என்றது அது இல்லாமல் ஒழிக்கப்பட்டால் எங்களுக்கு வழக்கு இல்லை என்று நாங்கள் கூற முடியாது. அந்த பயங்கரவாத சட்டத்துக்காக வேண்டி வேறு ஒரு பெயரிலே இன்னொரு கொண்டு வரலாம். ஏன்னா அவர்களுக்கு இந்த சட்டத்தையும் கொண்டு வரலாம் என்ற 3/2 மெஜாரிட்டி இருக்கிறது அவர்களுக்கு. அப்படி கொண்டு வந்த அப்புறம் பயங்கரவாத சட்டத்தை நீக்கி விட்டோம் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த சட்டம் நடைமுறைக்கு வரும். அப்படி நடைமுறைக்கு வந்த பிறகு இந்த சட்டத்துக்கு கீழே அங்க வழக்கு தாக்கல் செய்வார். பயங்கரவாத சட்டத்தை நீக்கி விட்டோம். அதுதான் நிலைப்பாடு. ஆகவே அந்த நிலைப்பாடு வந்து அந்த எந்த அதாவது இன்னும் நாம் கூற விடயம் என்னவென்றால், தடுப்பு காவல் இல்லாமல் அவர்கள் விசாரணை செய்ய முடியாத நிலைதான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவரை தடுத்து வைத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு உருவாகி இருக்கிறது. இப்பொழுது முன்னர் நிலைமை வேறு. அதாவது தடுப்பு காவலில் வைத்து போட்டு அது குறிப்பிட்ட ஒரு தடுப்பு காவல் வைக்கிற நோக்கம் வந்து விசாரணைக்காகத்தான் வைக்கிறது. விசாரணைக்கு என்ன செய்தார்கள்? நான் செய்த வழக்குகள் எல்லாம் அவருடைய குற்றொப்புதல் வாக்குமூலத்தை பெறுவதற்காக மட்டும்தான் வைத்திருப்பார்கள். ஆனால் இப்ப கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் அதாவது குற்றொப்புதல் வாக்குமூலம் மட்டுமல்ல, அவர்களுக்கு எதிராக பல சாட்சியங்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட மாட்டாது. அது நீக்கப்பட்டாலும் வேறு மாற்றம் தான் ஏற்படும் என்பதை நான் உறுதியாக தெரிவிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த பதவிக்கு அந்த கதிரைக்கு போன பிறகு கதிரை வெளியேறது எதையும் கூறலாம். உதாரணமான கேட்போமே, நாங்கள் இந்த அரசு ஆட்சிக்கு வந்து எத்தனை விடயங்களை கூற அரசு குறை சொல்லவில்லை, ஏதோ ஒன்று செய்கிறார்கள். எத்தனை உறுதிமொழி வாக்குறுதியில் வழங்கியது ஒன்றும் நடைபெறவில்லை. ஏன்னா நடைமுறையில வெளியேறி பேசும் பொழுது எல்லாம் கூற முடியும். ஆனா அந்த கதிரைக்கு வந்த பிறகு, அந்த பதவிக்கு வந்த பிறகு, அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த சில செயற்பாடுகளை ஒன்றும் செய்ய முடியும். இந்த பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட மாட்டாது என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நீக்கப்பட்டாலும் கூட அது பேரை மட்டும்தான் மாறுபடும். மற்றபடி அதுல உள்ளடக்கங்கள் எல்லாம் தடுத்து வைப்பது, அது உள்ளடக்கங்கள் எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்களோடு அந்த நடைமுறைக்கு வரும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏனென்றால் இப்ப 79ஆம் ஆண்டு சட்டம் யுத்தம் முடிந்து 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிந்து விட்டது. 2000 யுத்தம் முடிந்து இப்பொழுது 17 வருஷங்கள் கடந்து விட்டோம். இன்றும் அந்த முன்ன யுத்தம் முடிந்தோட கொண்டு வர நோக்கம் என்னத்துக்காக? அந்த நோக்கம் 2009 முடிவடைந்தது. இப்பொழுது கைது செய்கிறார்கள் என்றால் புலிகளை மீளுருவாக்கம் என்ற பெயரிலே கைது செய்யப்படுகிறார். ஆகவே
இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது அவர்களுடைய இப்பொழுது இன்னொரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டும். இப்பொழுது எங்களுடைய போராளிகளுக்காக எதிராக கொண்டு வரப்பட்ட சட்டம் இன்றைக்கு அவர்களுக்கு பாவிக்கிறார், தங்களுக்கே பாவிக்கிறார். இப்பொழுது சுரேஷ் சாலையா இருந்தாலும் அவர் முக்கியமான அவருடைய இது இப்ப நான் அதிகம் பேச வரவில்லை. அவருடைய இதன்படி பாதுகாப்பு செயலாளர் கூறுவதன்படி அவருக்கு 15 இடத்துக்களை தான் செய்யப்பட்டு வச்சிருக்கு, தடுப்பு காலத்தெல்லாம் வச்சிருக்கு. குறித்த விடயம் தொடர்பாக தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். இந்த இடத்திலே நினைவுபடுத்த வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு எதிராக பாய்கின்ற இந்த குறித்த சட்டம் ஒரு காலத்திலே சிங்கள இளைஞர் யுவதிகளுக்கு எதிராக, சிங்கள மக்களுக்கு எதிராக அது பாயும் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயத்தையும் இந்த இடத்திலே நினைவு கூர்ந்து கொண்டு மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய அந்த பொன்னான நேரத்தை எங்களுக்காகவும் எங்களுடைய உறவுகளுக்காகவும் பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி. வணக்கம். நன்றி.